get you, honey, right round when you're done. I try to protect you from the lies that you have won. A dream where it's always sunny, you're second to none. So don't you fall alone, alone. Hey, Kerala State Electricity Board Limited Idiki Hydroelectric Project. Welcome to Charuthoni and Idiki Dam. போலாமா? இங்கிட்ட தான் ஹில்ஸ் வியூ பார்க் இருக்கான். ஸோ அதை நோக்கி தான் போகிறோம். வந்துட்டோன்னா ஒரு 1.1 கிலோமீட்டர்ஸ் தான். போய் அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலுமே அவர் சொன்ன மாதிரி வியூ நல்லா இருக்குமான்னு பார்ப்போம். ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னார், அதனால தான் சரி ட்ரை பண்ணலான்ட்டு. வா, ஓகே. ரோடெல்லாம் ரொம்ப ஸ்டீப்பு பயங்கர ஸ்டீப். ப்ராப்பரான மோட்டர் சைக்கிள்னா கஷ்டம்தான், கண்டிப்பாக ப்ராப்ளம் வந்துடும். ஐ திங்க் ஹிமாலயன் ராக்ஸ் ஆல்வேஸ். எல்லாம் சொல்லுவாங்க ஹிமாலயன் நல்லாயிருக்கும், பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப பவர், பயங்கர பவர். அது ஓட்டினா பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் திங்கிங் அபவுட் அன் அட்வென்ச்சர் பைக், ஜஸ்ட் பிளைண்ட்லி கோ ஃபார் இட். இட்ஸ் அன் ஆசம் பைக். ஏன்னா எனக்கே இது இருக்குன்னா யோசிச்சுக்கங்க. அழகாக இருக்குல்ல? இதுலையோ இல்லையோ பார்க்கு கிடையாது. ஓகே, இங்கே தான் இல்லை பைக் அல்லோடா. நோ என்ட்ரி வெஹிக்கிள் வித் பர்மிஷன். ஓகே, ஹை டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் மேப்பு. ராமக்கல் மேடு போயாச்சு, மூணார் போல், ஆர்க் டேம் போயாச்சு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி போல், ஹில்ஸி பார்க் வந்திருக்கோம், ஆமப்புரா போயாச்சு, அப்புறம் பஞ்சலி மேடு போயாச்சு, அருவிக்குழி வியூ பாயிண்ட்டு போல், தொம்மங்குத்து வாட்டர்ஃபால் போல், தேக்கடியில் தான் இருக்கும், வேகமான் போல், மறையூர் போல். ஓகே, ஐ திங்க் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். விச் இஸ் குட். திருப்பி வைக்கணும் லூஸ். இந்த அடி போவ ஹில்ஸ் வியூ பார்க் பார்க்க போகலாமா? அப்பா, எங்கே வந்தாலும் மேடிட விட்டுறாங்க. சரி, இறங்கும்போது சந்தோஷமாக இறங்கலாமா? எனக்கு ஒரு திருப்தியில் ஏற வேண்டியதான். எப்படி பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகே, ஸ்டீப் 50 மீட்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகேவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஓகே, வா. நன்றி. ஓகே, வா. ஸ்டெப்டி ஏற மாட்டிருக்கு. ஸ்டீப்பை
சவா ஓகே. என்ட்ரன்ஸ் சரி ஓகே. இன்னும் மேலே ஏற விட்டாங்க. என்ட்ரி ஃபீஸ் 25 ஸ்டில் கேமரா 100 ஃபிலிம் கேமரா ஏப்பா அப்படி என்ன பண்ணிட போகிறோம்? எடுத்துகிட்டு போகிறோம்னா என்ன ஆகிட போகுது? உங்களுக்கு என்ன லாஸு? போகிறது தான். இங்கே டேம் வியூ இது. நம்ம டேம் வியூ தான் பார்க்க போகிறோம். போய் டேம் வியூ பார்க்கலாம். பஞ்சி தான் இருக்குப்பா. ட்ராம்பலின் பஞ்சி. ஓகே, டேம் வியூ பார்க்க தான் அவ்வளோதான். ஹோப் that Kerala person doesn't disappoint me. ஏப்பா அட்வென்ச்சர்னா அட்வென்ச்சர் தான். மூச்சு வாங்குதே. சேப்பா வா, ஃபைனலாக டேமை பார்த்தாச்சா? அழகாக இருக்கா? இந்த வியூக்கு தான்ப்பா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேலை மிஸ் ஆகிடுமான்னு பார்த்தேன். அது இங்கேருந்து பார்க்க முடியும் போல. ஸோ எல்லாம் ஹில்ஸ் வியூ பார்க் வந்துடுங்க. அங்கே என்ன பார்க்க முடியும்? வா, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதிகமாக இருக்கும் போல. எப்படி இருக்குது நேச்சர்? ஆல்வேஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த குட்டி பிளேஸ் இருக்குல்ல இந்த சென்டரில், அங்கே நம்ம உட்காந்துருந்தா அப்படி இருக்கும். தண்ணியில் கால் நினச்சிக்கிட்டு ஆக்சுவலாக ட்ரெக்கிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போகலாம். நல்லாயிருக்கும். யாரும் அவ்வளோக்கு இல்லையே. ஃப்ரைடே வேறு செம்மையாக இருக்கா? மேலே எடுத்து கலக்கியே சூப்பராக இருக்கா? போட் தெரியுதா? அழகா குரூப் போட்டிங் போல் ஆக்டிவிட்டி. போதும் என்ன வெளியே பக்கத்தான் வந்தேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அந்த போட்டில் இருக்க மாதிரி ஃப்ரீயாக ஃபஸ்ட் நல்ல வியூ, சரியான வியூ. ஓகே, கொஞ்ச நேரம் அப்படி ரிலாக்ஸாக இருந்துட்டு அப்புறம் கிளம்பலாம். பீஸ் அவுட். ஏதோ டாய் போட் போகிறோம். எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்களா? சான்ஸே இல்லை. அடர்ந்த காடு, பயங்கர அடர்ந்த காடு. உள்ளுக்குள்ள எல்லா மாதிரியும் இருக்கும். பார்ப்போம், ட்ரெக்கிங் ட்ரை பண்ணலாம். இந்த நேச்சர் வாக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதே. தனியாக போகலாம், போனால் 1600 பே பண்ணணும். முன்னாடி இருக்க நிலைமைக்கு 1000 ரூபாலாம் நம்ம மேட்ரா மணியா அப்படின்னு இருக்கோம். அப்படியே அள்ளி தெளிப்பேன்.
இப்போ 1600 எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. ஓகே, ஒரு வாழ்க்கை தான், வாழ்ந்து தான் பார்ப்போம். இதெல்லாம் போகணும் அப்படிலாம் போகலாம். ஓகே, அப்படியே பார்க் போகலாம். அவ்வளோதான் நினைக்கிறேன். வியூ வேறு இல்லை. அப்புறம் போட்டிங் வச்சுருக்காங்க, அதெல்லாம் வேணாம், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த போட்டிங் எனக்கு வேறு நினப்பெலாம் வரும், பேட் மெமரிஸ். அப்புறம் அது தேவையில்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஐயோ கடவுளே, தப்பான டெசிஷன் எடுத்ததுனால எப்படி மாறிடுச்சு பாரு. நம்ம கூட வாழ முடியலையாப்பா. ஓகே ஓகே, அவங்க விருப்பம்தான். தேவையில்லாமல் ஒருத்தர் லைஃப் அழிச்சிருக்கக்கூடாது, அது ரொம்ப தப்பில்ல. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுனேன்னா அவ்வளோதான், நான் இன்னும் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். எதுக்கு வந்தோமோ அந்த பர்பஸே டிஸ்ட்ராய் ஆகிரும். சரி, அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சமாக போய் அந்த பார்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே வாங்கலாம். ஓகே, இந்த பார்க்கு அவ்வளோ பிரமாண்டமாக இல்லை. ட்ராம்பிளின் வச்சுருக்காங்க, என் அக்கா பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், ரோப்பிங் வச்சுருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து வரணும் போகலாம். போட்டிங் இல்லை, தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஓகே, பார்க்கு பார்த்தாச்சு. வேண்டமான் போகலாமான்னு பார்த்தேன், ஆனால் இங்கேருந்து 61 கிலோமீட்டர்ஸ் சொல்லுது. ஜஸ்ட் வெரி லாங். போகலாம், ஆனால் டயர்டாக இருக்குது இப்போ கொஞ்சம். மேபி அனதர் டைம். அங்கே என்ன இருக்குன்னா, ஸ்கை பிரிட்ஜ் வாக் இருக்குது. அப்படியாவது ரீச் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். பாய் பாய், வில் see you park and bye bye இடுக்கி டேம். நல்ல வியூ. நைட் லைட்லாம் அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இதை பார்த்து அழகாக நைட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது நேச்சரை பார்க்குறதுக்கு. அதாவது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கா, அதனால் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் தனியாக வந்துடுது. தன்னறியாமலே வந்துடுது. ஐ ஜாலியாக இருக்கே, ஐ நல்லா இருக்கேன்ற மாதிரி. அதுக்கு தானே ஓடுறேன். புதுசாக பிரம்மாண்டமாக விஷயத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். அந்த ஓவர் எக்ஸைட் ஆனேன். லாங்கில் அந்த பக்கி போகுது பாருங்கள், அங்கே தான் போனேன். இதுக்குள்ளே மவுண்டெயின்குள்ளே போய் வெளியில் வரணும், அந்த லாங்கில் தெரிறதில்ல. ஸோ அந்த வியூ தான் பார்த்தோம். அங்கேருந்து தான் பார்த்தேன். ஸோ அங்கே அலோவ் பண்ணல, ஃபோட்டோவில் எடுக்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அங்கே மிஸ் பண்ணது இங்கே எடுத்தாச்சு. ஓகே, எப்படி சூப்பர்ல. சரி, போகலாமா? ஓகே, ட்ராவல் பண்ணுங்க, நிம்மதியாக இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸாக நடந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கூட இதுக்கு தேவையில்லாமல்
எஸ் என்ஜாய். ஓகே சரி நம்ம கீழே போய்ட்டு ரைட்டில் கன்டினியூ பண்ணுவோம். இறங்க ஈஸியாக இருக்குது, இறங்க ஈஸியாக இருக்குது. இறங்கிடலாம். எவ்வளோ வேகமாக ரொம்ப ஸ்டீப் இறங்குது, வேகமாக கஷ்டப்பட்டு ஏறினதை இதில் ரிலாக்ஸாக இறங்கணும், ஜாலியாக. ஒர்த் இட். நல்ல வியூ பார்த்தாச்சு. போயிட்டு இப்படி சுற்றி அப்படி திரும்பணுமா? ஜிக்ஸாக் சும்மாலே நிற்கிதா தெரியுதா? சொல்லிட்டு நிற்கிது. கமே ஓகே. உண்மையிலுமே மிஷினாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டைமில். லூஸ் தனமாக தான் இருக்கும், பட் ஆனால் உண்மை அதுதான். அது இல்லைன்னா நான் ரொம்ப உட்காந்து இருந்துருப்பேன். ஸோ இட்ஸ் வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஹிமாலயன் 450. ஓகே போகலாம். தெரியுதா? டனல் 5 ரீட்டால் 50 மீட்டர் டு கோ. நடப்போமா? ஏப்பா பாறையாக கல்லுகளாக இருக்கே. மழையெல்லாம் பெஞ்சிட்டுனா ரொம்ப கஷ்டம்தான். வரதெல்லாம் ட்ரை சீசனாக கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எப்பா ஆமாம். ஹியர் வி கோ டு அஞ்சுருளி டனல். டனல் நானே ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்கும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். லட்சமாக இருக்குல்ல. ஒரு இடம் இருக்குது இங்கிட்ட டனல் நினைக்கிறேன். எல்லாம் மலையாளத்தில் எழுதியிருக்காங்க, ஒன்றும் புரியல. அதாவது தண்ணி அங்கேருந்து இங்கே எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுமா? என்ட்ரி இன்டு த டனல் ஃபேஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட். வாட்டர் லெவல் மே ரைஸ் அன்எக்ஸ்பெக்ட்லி என்ஜாய் சேஃப் பி சேஃப். தமிழ் எழுதியிருக்காங்கப்பா, சூப்பராக. இப்போ பயங்கரமாக இருக்கு. ஓகே இதுதான் சேஃபு. அவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ சவுண்டு பயங்கரமாக கேட்குது. மதிய டைம் வந்தப்போ தான் மெதுவாக இருக்கும். கொஞ்சம் போனாலும் ஏடி இருக்கு. ஐயோ அப்படியே இருக்குதுன்னா இந்த டனல் வழியாக தான் தண்ணி வந்து இங்கே ரிசர்வ் ஆகிக்க போகுது. சூப்பரில் செம்ம ஸ்பேஸ், அழகாக இருக்குது. தண்ணி கொஞ்சமாக போகுது. சரி அப்படி டனலுக்குள்ளே போகலாமா? ஐயோ கொச்சன்னு கூட்டம் இருக்கே. சரி ஓகே ட்ரை பண்ணுவோம். எங்கே கடை வச்சு இப்படி போகலாம். சேர்ந்து இருக்குது. தண்ணி ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாருங்க. டனல் ஃபுல்லாக தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? இந்த சைடு தான் போக முடியுங்களா? இந்த டனல் இந்த சைடு பார்த்தா அந்த சைடு வெளிச்சம் தெரியும் அந்த எண்டில் அப்படின்னாங்க. தெரியுதான் அந்த வச்சு அப்படி இருந்தாங்க. அன்றைக்கி காலேஜ் வந்துட்டாங்களோ, அதான் ஈஸியாக இருக்குது. ஓகே ஒன்றும் தெரியுதா? ஹாய் அகெயின்.
டனல் அப்படியே அந்த எண்டு வந்து வே டு பேரடைஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த சைடு போனதுக்கப்புறம் ஒரு புது வேர்ல்டே ஓப்பன் ஆகுமா? ஜேர்னி டு மிஸ்டீரியஸ் அந்த மாதிரி ஜேர்னி த்ரூ டனல் டு விசிட் ஆசம் ஐலாண்ட். சூப்பராக இருக்கும், ரொம்ப த்ரில்லாக தான் இருக்கும். போதுமா? ரொம்ப தூரம் போக முடியாது. ஓகே, வெல்கம். போகலாம். காலை வச்சுட்டு கூட்டி போவோம். இதெல்லாம் என்ன இருக்குன்னே தெரியல, அது டார்க்காக இருக்குது. இப்படி போகலாம். அப்பா ஹலோ, scary also. Snake, there are snakes in there. Yeah, that's it. That's why that's the problem. It's very dark. Yeah, in the water, yeah. I heard from Google comments, they said some snakes they visited in there. And also very long. Say, okay, enjoy. Nice place. It's awesome. Awesome. நல்லா இருக்கா டனல்? சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருக்குது. இதுலேருந்து அப்படியே காட்ஜில்லா உள்ளேருந்து வந்து அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குல்ல காட்ஜில்லா கீழே மாதிரி. சூப்பராக இருக்குது. வரணுமா காட்ஜில்லா? வரணும். நம்ம வெளியே ரீச் ஆகிறதுக்குள்ளே நம்மளை கவ்விடும். செம சான்ஸே இல்லை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சரி கிளம்பாமா. பாய் பாய். ஓகே, கீழே விடுவாமல் போகணும், அதுதான் பெரிய டாஸ்க். முதல்ல லெஃப்ட்டில் கேமரா வச்சுக்கணும், ரைட்டில் வச்சுக்கணும், ரைட்டில் வச்சுக்கணும். Stop, okay? Don't do. Okay. Thank you. Thank you.
happened? What happened suddenly? Okay. Okay, bye. Go. அப்பா திடீர்னு தண்ணியை மாதிரி இறச்சிட்டாங்க. கேமரா வச்சுருந்தேன் பார்த்து போக்கு தான். ஸ்டில் ஆக்சுவலாக ராக் கிளைம்பிங்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியுது. இருப்பா இந்நேரம் விழுந்துருக்கோம். அதான் இதான் தெரியுமா எல்லாம் சரி வெளியே போயிடும். வெளியே தான் வந்தோம். வெளியே ஈஸி பண்ணிடுறோம். வெளியே போயிடும். வெளிச்சமாக வருது. ஈஸியாக வரும். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லை இந்த பக்கம் போயிடுங்க. விஷால் ஒரு தேங்க்யூ. அதுதான் சேஃபில்ல இது. ஓகே ஓகே இங்கேயா? ஆனால் கஷ்டம் இல்லை. ஸ்லிப் ஆயிடாது இல்லையா? இல்லை இல்லை ஓகே இதுக்கு வர போயிடு. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ஓகே தேங்க்யூ. ஃப்ராக் நைஸ் ஃப்ராக். டிஃப்ரெண்ட் ஃப்ராக். வாட் இஸ் திஸ்? பைசன்ஸா? Okay, bye-bye. தண்ணியில் கால் நினைக்கலாம். நல்லாயிருக்கும். அப்பா நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. கேவ் சூப்பராக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு விழுந்தோம் செத்தோம். பயந்து பயந்து நடக்கிறது வேறு இல்லை. ஸ்லிப் ஷூ தான் காரணம். இங்கே பாருங்க, ஸ்லிப்பரி ஷூ. ட்ரெக்கிங்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது ஷூ. அதான் பிரச்சனை. ஓகே எப்படி இருக்கு கேவ்? அழகாக இருக்கா? அழகாக இருக்குது. நல்ல பிளேஸ். ஓகே எல்லாம் கப்புளாக ஃபேமிலியாக வந்துட்டாங்க. அதனால் என்னடா உனக்கு என்னடா அப்படின்னு ஓரமாக கஷ்டமாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இதான் இருக்கணும், இப்படி வாழணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்ட்டு. அதை நினச்சி தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. விதி விதி என்கிட்ட வந்து விளாண்டுருச்சு கடைசியில். யாருக்கு என்ன பாவமாக இருக்குது? என் லைஃப் விளாண்டுருச்சு.
படம் வந்தாச்சு. இனிமேல் சரி, பாய் பாய். இடுக்கி ரிசர்வாயர். ஓகே, பாய் பாய். எல்லாத்துக்கும் பாய். அவ்வளோதான், இன்னைக்கு ட்ரிப்பு ஓவர். போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான். லாங் ட்ரிப்பு, லாங் ட்ரைவ் இருக்குது. இதை சாப்பிடுவோம், நான் மயக்கம் விட்டு விடுறேன் கண்டிப்பாக. ஓகே, தெரியுதா? ஓகே, நான் எப்படி தர்றேன்? ஓகே, கேப்மேன். ஓகே, அப்பா, ஒரு நல்ல டனல் பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. போயிட்டே இருக்கோம், டெஸ்டினேஷன் நோக்கி போயிட்டே இருக்கோம். பேக் டு ஸ்டே. ஓட்டமெல்லாம் வலி பின்னி எடுக்குது, எல்லா பக்கமும் வலிக்குது. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃபேண்டசி மூவிஸில், அனிமேஷன் இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆனானோ அதெல்லாம் நேரில் பார்த்தேன். ஃபேண்டசி பிகமிங் ரியாலிட்டி. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் தான். போய் நல்லா சாப்பிடணும், ப்ரோட்டீன் வேணும். சும்மா அதெல்லாம் ஆகிவிடாது. வெளியில் சாப்பிட ட்ரை பண்ணுவோம் எங்கேயாவது. பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் மணி கன்ஸ்டன்ட் இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில் செலவு பண்ணி சாப்பிடுவோம். இதில் ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. பட் காசு பயம் வந்ததுலேருந்து எப்படிலாம் வளர ஆரம்பிச்சிட்டேன். புதுசுத்தனமாக வளர்றான் பாரு. விட்றா, பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குல்ல ரோடு, நல்லா அழகாக இருக்குது. வேகமாக போகிறோம், நேச்சருக்கு நடுவில் அழகாக வேகமாக போகிறோம். என்னப்பா அது? சடன் பிரேக் லூமாப் என்னன்ட்டு. நைட்லாம் சேஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம்லாம். இல்லை, எதாவது அனிமல்ஸ் எதாவது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே,